அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து நான் வந்து ஹோம் மேக்கர் பற்றி ஒரு பாட்டு பாட போகிறேன். பாடலான்ட்டு இருந்தேன். சரி, ஹோம் மேக்கர் உங்கள் வீட்டில் அம்மா இருக்கலாம், உங்கள் வீட்டில் ஒய்ஃபு ஹோம் மேக்கராக இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு அந்த பாட்டு கண்டிப்பாக மறக்காமல் கேளுங்க. அப்போ தான் அவங்களோட தியாகங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். சரி, ஓகேங்க. நான் பாடலாம் தான் முடிவெடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் சும்மா பாடி பார்த்தேன். எடுத்தோன்னே யூடியூப்பில் போட பாடி பார்த்தேன்னா எங்கள் வீட்டில் ஒரு பூனைக்குட்டி இருந்துச்சு. நான் பாட கேட்டு ஓடிடுச்சு. நிஜமே இன்னும் திரும்பி வரவே இல்லை. அது எங்கே சாப்பிட்டுச்சோ எங்கே இருக்கோ தெரியல. அந்தளவுக்கு என் பாட்டு. ஸோ அதனால் பாடுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு வரிகள் ஜஸ்ட்டு நான் வாசிக்கிறேன், கேளுங்க. ஒவ்வொரு லைனும் அவ்வளோ அழகாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. அப்படியே உங்கள் ஹோம் மேக்கர் மனசில் வச்சுக்கோங்க. அதாவது உங்கள் ஒய்ஃபாக இருக்கலாம், உங்களோட சின்ன பசங்களாக இருந்தால் உங்களோட அம்மாவாக இருக்கலாம். ஓகே, போலாமா? வீட்டின் தேவதை நீயே அம்மா, வெயிலும் மழையும் தாங்கும் நிழல் அம்மா, சின்ன சின்ன சிரிப்பால் வீட்டை நிரப்பி அன்பால் உலகத்தை அழகாக்கும் அம்மா, காலை சூரியன் எழுவதற்கு முன் கண்களை திறக்கும் உன் கனவு, எல்லாரின் நலனே உன் ஆசை, அதுதான் உன் பெரிய செல்வம் அம்மா, சமையல் மனம் வீசும் கையில் அன்பின் சுவை கலந்து இருக்கும், உன் உழைப்பை உலகம் காணாதாலும் வீட்டின் மகிழ்ச்சியே உன்னாலே தான அம்மா, பெரிய பட்டம் எதுவும் இல்லையெனினும் பெரிய பொக்கிஷம் நீயே அம்மா, வீட்டின் அமைதியும் சந்தோஷமும் உன் அன்பில் நிழல்தான் அம்மா. ஓகேங்க. ஹாப்பி. நானும் ஹோம் மேக்கர்னு சொல்லி பெருமையாக பேசிக்கிறேன். உங்களுக்கு இந்த வரிகள் பிடிச்சிருந்துச்சோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களோட கருத்து வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அப்புறம் போன வீடியோவில் வந்து ஒரு விடுகதை மாதிரி ஒரு ட்ரிக்ஸ் கொஸ்டின்லாம் கேட்டிருந்தது. கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் சொல்லுவேங்க.